வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இப்போ வந்து நம்ம கோதுமையை வச்சு ஒரு பரோட்டா செஞ்சுருக்கோங்க. இங்கே பாருங்களேன், கோதுமை பரோட்டா ரொம்ப சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்களேன், நல்ல லேயராக நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரியே வீட்டில் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து எக் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். அதுவும் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கோதுமையை வச்சு பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.